வணக்கம். கடந்த 2, 3, 4 நாட்களாகவே இளையராஜா பயோபிக் அப்படிங்கிற விஷயம்தான் முகநூல்ல எக்ஸ் வலைதளங்கள்லன்னு பரவலா பேசப்பட்டுட்டே இருக்கு. அருண் மாதேஸ்வரனுக்கு என்ன தெரியும், அவர் ஏன் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு, சொதப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை நான் பார்க்கிறேன். அந்த எக்மோர் பண்ணைபுரத்துலேருந்து கிளம்பி வந்தாக்க எக்மோர் ஸ்டேஷன்ல தானே இறங்கணும், சென்ட்ரல் ஸ்டேஷனை காமிச்சிருக்காங்க அந்த போட்டோல அப்படின்னு சில பேர் அதெல்லாம் டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் இதை தாங்குவாரா? அதனால் குருவி தலையில வச்ச பனங்காய் மாதிரி தானா இது அருண் மாதேஸ்வரனுக்கு இந்த படம் அப்படின்லாம் சில பேரெல்லாம் எழுதுறத பார்க்குறேன். உண்மையில இந்த பயோபிக், இளையராஜா அவர்களுடைய பயோபிக் பத்தி சில விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்திய அளவில் ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பயோபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாவதுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான கம்பீரமான விஷயம். அதுக்கு நம்ம முதல்ல இதற்கு இளையராஜா ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இளையராஜா ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவருடைய கோபதாபங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நெருங்கி பழகியவர்கள் எல்லாருமே அவர் அப்படி கோபப்பட்டவரெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஜாலியாக கேலியெல்லாம் பேசக்கூடியவர் தான். இன்னொன்று, ஒரு டைரக்டருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்குறவர்னு வெற்றிமாறன்லேருந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பயோபிக் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது, அதுக்கு முன்னாடி இருக்கிற சில தலைவர்களை பற்றி வந்தது, பெரியார் பற்றி வந்தது, முத்துராமலிங்க தேவர் ஐயா பற்றி எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் பாரதியார் பற்றி ஒரு பயோபிக் அப்படின்ட்டுலாம் வந்திருக்குன்னா கூட ஒருவர் வாழும் காலத்திலேயே அவருக்கு, ஒரு இசைக்கலைஞருக்கு, ஒரு இசை அமைப்பாளருக்கு, ஒரு இசை ஞானிக்கு இப்படி ஒரு பயோபிக்குங்கிறதுக்கு முதல்ல நம்ம பாராட்டுக்களை தெரிவித்து கைகுலுக்கி, அதற்கு பிறகு அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிறத தள்ளி வைப்பு. இந்த படத்துக்கு முதல்ல தனுஷ் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுங்கிறது ரொம்ப அழகான விஷயமா பார்க்கிறேன். தனுஷுடைய முகத்தையும் இளையராஜா சாருடைய அவர்களுடைய முகத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு அழகா பாந்தமா ஜம்முன்னு பொருந்தி இருக்கு. அது ஒரு வகையில். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தை 2.5 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ இருக்கு அப்படின்னாக்க இந்த 2.25 மணி நேரமும் தனுஷோட வாய்ஸ் இருக்கு. இந்த தனுஷோட வாய்ஸ்ல ஒரு இளையராஜா சாருடைய வாய்ஸ் ஒன்று கலந்துருக்கும் அப்படிங்கிறத தனுஷ் பாடிய பல பாடல்கள்ல இளையராஜா சார் மாதிரியே இருக்குல்ல அந்த வாய்ஸ் ஸ்டைல்லாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நண்பர்கள்லாம் பேசிட்டதுண்டு. ஸோ இது ரொம்ப அழகாகவே அவருடைய முகம் மற்றும் அல்லாமல் வாய்ஸும் கூட அப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். தவிர இசைஞானி இளையராஜாங்கிறவரை 80s 70s நடுவில் அப்படி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சரித்திர பதிவாக ஒரு ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவர்கிட்ட இருந்து டியூன் அப்படி வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்றாங்க. அவர் டியூன் அப்படி போட்டாக்கா அது எப்படி என்ன செய்யறாரு பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே இசையமைச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னு வெற்றிமாறன் சார் கூட சொல்றாரு. அவன் எல்லாம் ஒன்னாதான் வளர்ந்தோம்னாலும் கூட எந்த ராஜாவா இருந்தாலும் இந்த இளையராஜாவா அண்ணாந்து தான் பார்க்கணும் அப்படின்னு பாரதி ராஜா சார் சொல்றாரு. ஒரு 7 பாட்டுக்காக 3 நாள் நாங்கள் போயிருந்தோம் ஏற்காடுக்கு. ஆனால் காலையில் உட்காந்துட்டு மதியானத்துக்குள்ளாரே 7 பாட்டையும் போட்டு கொடுத்துட்டாரு அவரு அப்படின்னு கேஆர் மாதிரியானவங்க சொல்றாரு. சின்ன தம்பின்னு இன்னைக்கு இருக்கிற அந்த படத்தினுடைய எல்லா பாடல்களுமே ஹிட்டுனாக்கா அந்த படத்துக்குரிய அத்தனை பாடல்களையுமே 1.5 நாளுக்குள்ளாரையே முடிச்சே கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி வசந்த் சார்கிட்ட கேட்டால் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். பாலச்சந்தர் சார் இப்போ இருந்திருந்தாக்கா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சிந்து பைரவிக்கு இளையராஜா அவர்கள் என்னென்ன மேஜிக்லாம் பண்ணாருன்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மணிவண்ணன்லேருந்து ஆரம்பிச்சு, பாரதி ராஜா சார்லேருந்து ஆரம்பிச்சு, பாக்யராஜ் சார்லேருந்து ஆரம்பிச்சு, மனோபாலா, கே ரங்கராஜ், ஆர் சுந்தர்ராஜன் இப்படின்னு ஒரு பெரிய டிராவலிங் இருக்கு. ஆர் விஜயகுமாருக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கு. மணிரத்னம் பெரிய பயணம் இருக்கு. இதையெல்லாம் ஒரு 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 கங்கை வெள்ளத்தை ஒரு சொம்புக்குள்ளார அடைக்கிற விதம் தான் இது. இது ஒரு பார்ட் 1 இல்லை பார்ட் 2 இல்லை ஒரே இதில் முடிச்ச போகிறாங்களா தெரியல, எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் எப்படி பண்ணினாலும் இதை நாம் வரவேற்கணும். இளையராஜா சார் அன்னைக்கிளி இதில் இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நம்ம கேட்டிருக்கோம்ல, இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம்.
இப்படி போட்ட உடனே டியூன் வந்தது இல்லையா, இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். அப்படியா தான் இதை எடுத்துக்கணுமே ஒழிய ஏன் இதை பதிவு செய்யல, ஏன் ரஜினிக்கும் அவருக்கும் இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு இதை ஏன் பதிவு செய்யல, திடீர்னு பாலச்சந்தர் வைரமுத்து அவங்க இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இளையராஜாவை வீழ்த்துவதற்கு ஏஆர் ரகுமானை கொண்டு வந்தாங்களே அதையும் பதிவு செய்யலைங்கிற கேள்வியெல்லாம் இங்க அப்படிலாம் வச்சுக்க கூடாது. இது ஒரு பயோபிக். இதை ஒரு இடத்துல இருந்து இப்படியும் ஆரம்பிக்கலாம், இப்படியும் ஆரம்பிக்கலாம், அப்படியும் ஆரம்பிக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்திலிருந்து கூட இந்த கதையை ஆரம்பிக்க முடியும். ஒரு பாரதி ராஜா வைரமுத்து, பாரதி ராஜா இளையராஜா அவர்கள், கங்கை மரன் சார் அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்கல்ல, அங்கேருந்து கூட இந்த கதையை ஆரம்பிக்க முடியும். ஒரு பஞ்சு அருணாச்சலம் சார் இவன் தான் இசையமைப்பாளர், இதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு உறுதியா தன்னுடைய சகோதரர்கிட்ட போராடினார்ல, அங்கிருந்து இந்த கதையை ஆரம்பிக்க முடியும். ஒரு அந்த படத்துக்கு கரண்ட் கட் ஆனதுல பி மாதவன் சார் வந்து திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்தாடா குங்குமம், ஜெயிப்படா நீனு அப்படின்னு பி மாதவன் சார் உற்சாகப்படுத்துறாரு. அங்கிருந்து கதையை ஆரம்பிக்க முடியும். இந்த கதையை எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். இளையராஜா இசைஞானி அப்படிங்கிறவருடைய கதையை எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் எங்கேயும் ஒரு இடத்துல முடிக்கவே முடியாத முற்றுப்புள்ளியே இல்லாதவர் தான் இசைஞானி இளையராஜா. ஸோ இதை அருண் மாதேஸ்வரன் எப்படி பண்ணியிருக்கலாம், பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் கேட்க முடியாது. ஒருத்தருடைய முதல் இதுவரைக்கும் எடுத்த 2-3 படங்களை வச்சுக்கிட்டு அவரை இப்படித்தான் அப்படின்னு நம்ம எடை போட முடியாது. கோபுரங்கள் சாய்வதில்லை மாதிரி கொடுத்த மணிவண்ணன் சார் தான் 100வது நாள் மாதிரி படத்தையும் கொடுத்தாரு. விடிஞ்சா கல்யாணம் மாதிரியான ஒரு படத்தையும் கொடுத்தாரு. சின்ன தம்பி பெரிய தம்பி மாதிரி கொடுத்த மணிவண்ணன் சார் தான் பாலைவன ரோஜாக்கள் மாதிரி ஒரு படமும் கொடுத்தாரு. அமைதிப்படை அமாவாசையும் அவர் தான் கொடுத்தாரு. இது மாதிரி மணிவண்ணன் சாருங்கிறது ஒரு உதாரணம். பாரதிராஜா சார் சிகப்புரோஜாக்கள் தெரியலையா, கிழக்க போரையில் தெரியலையா, பாக்யராஜ் சார் ஒருகை ஓசை மாதிரி கொடுத்துட்டு மௌன கீதங்கள் மாதிரி கொடுத்துட்டு முந்தானை முடிச்சு பக்கம்லாம் போகலையா. இது மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் ஒவ்வொரு இடங்கள்ல தங்களுடைய பாய்ச்சலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அருண் மாதேஸ்வரனுக்கு உண்டான ஒரு பாய்ச்சலாவோ அல்லது ஒரு அழகான ஒரு விஷயமாவோ இந்த படத்தை அவர் ஏன் எடுத்து செய்ய மாட்டார்னு நம்ம நினைக்கணும். அது அப்படி ஒரு முத்திரையை வந்து அருண் மாதேஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்த சாணிக்கா இதை மாதிரியோ கேப்டன் மில்லர் மாதிரியான படங்களோ வச்சுக்கிட்டு அவரை நாம அப்படி இடம் போட்டுற முடியாது. இது ஒரு வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா மணிரத்னம் செய்திருக்க வேண்டிய விஷயம் இது. மணிரத்னம் சார் தான், மணிரத்னம் சாருக்கு சான்ஸ் ஆரம்ப கட்டத்தில் வாங்கி கொடுத்தது இளையராஜா சார் தான். பகல் நிலவு சத்யஜோதி தியாகராஜன்ல இருந்து அங்க கன்னட படத்துல பல்லவி அனுபல்லவி படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு அவர் ஒப்புத்துக்கிட்டதுல இருந்துன்னு பல விஷயங்களை சொல்லலாம். ஆனா இந்த வயது அப்படி இப்படிங்கிற காரணம் இன்னைக்கு அவர் ஏஆர் ரகுமான்ட்ட மணிரத்னம் சார் போயிட்டாருன்னா அவர் பண்ண முடியல. இதை பாரதி ராஜா சார் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா பாரதி ராஜா சாருக்கு வயது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மணிவண்ணன் சாருக்கு முதல் பட வாய்ப்பு கலைமணிகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்ததே இளையராஜா அவர்கள் தான். இன்னைக்கு மணிவண்ணன் சார்லாம் இல்லை. கே ரங்கராஜ் சார் இன்னைக்கு ஃபீல்டுல இருந்தே வெளியில இருந்து தனி ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆர் சுந்தரராஜன் சார் படத்தை இயக்குவதிலிருந்து இருந்து வெளியேறிட்டார். பாக்யராஜ் சாரும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இன்னைக்கு 80ஸ்ல ஆர் உதயகுமார் சார்லேருந்து ஆரம்பிச்சு ஆர்கே செல்வமணி சார்லேருந்து ஆரம்பிச்சு 80ஸ்ல யார் யாரெல்லாம் சக்கை போடு போட்ட இயக்குநர்களோ அவர்களுடைய அத்தனை பேருக்குமே இளையராஜா தான் இசை. 80ஸ்ல யார் யாரெல்லாம் மிகப்பெரிய ஹீரோவோ அத்தனை ஹீரோக்களுக்கும் இளையராஜா தான் இசை. 80ஸ்ல யார் எந்தெந்த தயாரிப்பாளர்கள்லாம் புதுசா வந்தாங்களோ, எந்தெந்த தயாரிப்பாளர்கள்லாம் பழசாவே இருந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த பழைய தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்களுக்கு அவங்க அத்தனை பேருக்குமே படங்கள் சூப்பர் ஹிட் ஆக்கி கொடுத்து லாபம் தரத்துக்கு காரணமா இருந்தவர் இளையராஜா. இப்படி தயாரிப்பாளர்கள் பக்கம், இயக்குனர்கள் பக்கம், நடிகர்களின் பக்கம்னு இளையராஜாவை பற்றி சொல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்களையும் அருண் மாதேஸ்வரன் மாதிரி தள்ளி நின்று அப்படியே எல்லாரையும் பார்த்து அனைத்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்றது தான் ஒரு அழகியலாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இன்னும் சொல்ல போனா பாரதிராஜா சார் மாதிரியோ அல்லது பாக்யராஜ் சார் மாதிரியோ ஆர் சுந்தரராஜன் சார் மாதிரியோ இருக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதை மிகைப்படுத்தி சொல்றாங்கப்பா இளையராஜாவை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு அருண் மாதேஸ்வரன் மாதிரி இதுவரை இளையராஜாவுடன் சேராத அருண் மாதேஸ்வரன் ஒரு இளைஞர், அவர் வந்து இந்த படத்தை பண்ணும்போது கேதர் பண்ணி
கௌதம் வாசுதேவ் இருக்கட்டும், ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஜெயலலிதாவுடைய பயோபிக்க தகவல் சேகரித்து 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 எடுத்தாங்க இல்லையா, அதுல நிறை குறை அப்படின்ட்டுலாம் இருந்தது. பொன்னியின் செல்வன்லயே நம்ம நிறை குறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், பாகுபலியில கண்டுபிடிக்கல. ஏன்னா பாகுபலி ஒரு கற்பனை கதை இல்லையா. பொன்னியின் செல்வன் ஒருவேளை கற்பனைக்கு இதுல அந்த ஒரு கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க பண்றோம்னாக்கா மணிரத்னத்தை நம்ம தலையிலுக்கு வச்சு கொண்டாடிருப்போம். ராஜமௌலியை கொண்டாடுறது மாதிரி, பாகுபலியை கொண்டாடுற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். முதல்ல படம் எடுக்கட்டும். அருண் மாதேஸ்வரனை போட்டு டம்ப் பண்ணாம, போட்டு இருக்கத்துக்கு ஐயோ அப்படின்னு விடவெடுத்து அவரை இது பண்ண வைக்காம, ஒரு இளைஞரை, ஒரு புதிய படைப்பாளியை ஜம்முன்னு அவரை களமாடுறதுக்கு நம்ம ரிலாக்ஸா விடுவோம். தம்பி கலக்கடா தம்பி அப்படின்னு அவரை உற்சாகப்படுத்தும். இப்போதைக்கு அதான் தேவை. அப்படி உற்சாகப்படுத்தினாதான் நமக்கு இசைஞானி அப்படின்றவருடைய அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, ஒரு அழகான ஒரு கல்வெட்டு பதிவு போல ஒரு செல்லுலாய்டு பதிவு நமக்கு கிடைக்கும். அதனால போட்டு அருண் மாதேஸ்வரனை போட்டு பிராண்டிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள். ஒண்ணுமே பேச வேணாம். ரைட்டு, இளையராஜா படம் பேரு ரைட்டு, இசை இளையராஜா, படம் இளையராஜா, கதை இளையராஜாவுடைய கதை, இளையராஜாவுடைய வாழ்க்கை, நடிக்கிறது தனுஷ் ரைட்டு, அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்றாரு ஓகே ரைட், சந்தோஷமா வரவேற்போம். படம் எடுக்கட்டும், படத்தை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். கொஞ்சம் அவங்களை ரிலாக்ஸ்டா விடுங்க. படம் தயாரிக்கிறவர்களை, படம் இயக்குகிறவர்களை, படத்துல நடிக்கிறவங்களை அப்படியே ரிலாக்ஸா விடுங்க. தனுஷ் சொன்னார், ஒரு சீன்ல நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இளையராஜா சாருடைய இசையை வந்து அப்படியே காதுல கேட்பேன், அது என்னை நடிக்க வச்சிடும் அப்படின்னு சொன்னார். பல படங்களுக்கு, இளையராஜா இசையமைக்காத படங்களுக்கு கூட தனுஷ் அப்படிதான் செய்வான். அதே போல அந்த மற்ற படங்களுக்கே இளையராஜாவோட இசையை கேட்டுட்டு நடிக்கிற தனுஷ் இந்த படத்துல எப்படி நடிப்பாரு, எப்படி வழிகாட்டுவாங்க இளையராஜா அப்படின்றத யோசிப்பார் இல்லையா. இன்னும் சொல்ல போனா கஸ்தூரிராஜ், இளையராஜாவுடைய தனுஷுடைய அப்பா கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனே வந்து இளையராஜா சார் அவர்கள் தானே இல்லையா. அதனால கொஞ்சம் அமைதி காப்பு. எடுத்ததுக்கு உடனே போட்டோ வந்துருச்சா, இளையராஜாவா, டக்கு 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 டக்குன்னு டைப் பண்ண மாட்டான். கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் ரிலாக்ஸா அவர் மூச்சு விட்டுக்கிறதுக்கு. இதுல இருந்து இப்ப நம்ம திடீர்னு நமக்கு இப்போ ஒரு ஃபோன் வருது ரஜினி சார்ட்டேருந்து, ராம்ஜி நான் ரஜினி பேசுறேன் அப்படின்னாக்க நமக்கு எப்படி இருக்கும், படபடப்பாயிடுமா ஆயிடாதா இல்லையா. கமல் சார் பேசுறாரு, இளையராஜாவே பேசுறாரு, தம்பி ராம்ஜி நான் இளையராஜா பேசுறேன் அப்படின்னாக்க நமக்கு அப்படின்னு இருக்கும்ல. அருண் மாதேஸ்வரனுக்கும் அப்படிதான், அப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் அவரை ரிலாக்ஸ்டா விடுவோம், அவர் புகுந்து புறப்படட்டுமே இல்லையா. கொஞ்சம் அப்படியே வழி விடுவோம் அவருக்கு. இதுல இளையராஜா வைரமுத்து ஏன் பிரிஞ்சாங்கன்னு ஏன் சரியா சொல்லலை அப்படின்னா, அவங்க ஏன் பிரிஞ்சாங்க நமக்கு தேவையே இல்லை, திரும்ப சேரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அந்த இளையராஜா பயோபிக்க ரொம்ப அழகா எடுக்கிறதுக்கு நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் கங்கைமரன் சாருக்கு ஃபோன் பண்ணி கூட, சார் இந்த படம் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு கங்கைமரன் சார்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கங்கைமரன் சார் கூட பேசிட்டு இருக்கும்போது இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பாரதி ராஜா சார் கூட ரொம்ப இதாக பேசினார். இந்த படம் வந்து ஒரு இந்தியனுக்கே பெருமையை தேடி தரக்கூடிய படமாக இருக்கணும், உலக மொழிகளில் இது போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் கமல் சார் பேசும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு கம்மியாக மொழிகள் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் இந்த படம் போகணும் அப்படின்னு கமல் சார் சொன்னார். இது மாதிரி நம்மளுடைய பெருமை இளையராஜா, நம்மளுடைய அடையாளம் இளையராஜா. ஸோ அந்த இளையராஜாவுடைய புகழ் இந்த பயோபிக் மூலமாக இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பரவணுங்கிறதே நம்மளுடைய ஆசையாக இருக்கட்டுமே. நம்ம இரவையெல்லாம் தூங்க வச்சு தாலாட்டு பாடின நம்ம அம்மா மாதிரி இளையராஜா இல்லையா. அதனால அம்மா எப்படியா இருந்தாலும் அம்மா தான். அதனால இந்த இளையராஜா பயோபிக்கு அருண் மாதேஸ்வரன், தனுஷ், சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, எக்மோர் ஸ்டேஷனுக்கு பதிலாக இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மைண்டை நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். வெயில் காலம் குழு குழுன்னு ஜில்லுன்னு வச்சிருப்போம், படத்தை காத்திருப்போம், படம் வரும்போது பார்ப்போம். வணக்கம்.